ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர்மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 51. அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரணன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி இரண்டுமே தாரிந்த வையகத்தே. இந்த அசுரர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னு கேட்டா, உலகத்துல மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறவங்க. பொதுவா நம்ம எப்ப ஆனந்தம் அடைவோம், எப்ப சந்தோஷப்படுவோம்? நம்ம விரும்பிய ஒரு பொருள், அந்த பொருள் இப்ப நான் ஜாங்கிரி சாப்பிட்டா எனக்கு ஆனந்தம் வரும்னா ஓகே, அது மனித குணம். ஆனா மற்றவங்களை கஷ்டப்படுத்தினா எனக்கு ஆனந்தம் வரும் அப்படின்னு சொன்னா அது அரக்க குணம். உலகத்துல எல்லாரிடத்திலும் இரக்கம் கொள்ளுதல் வேண்டும். எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம்ங்கிறது இருக்கணும். அதுக்குதான் அருள்னு பேரு. அருளுடைமை அப்படின்னே திருக்குறள்ல ஒரு அதிகாரம் இருக்கு. எல்லா உயிர்களிடத்திலும் இறைவன் தான் இருக்காரு. எல்லாருடைய ஹிருதய கமலத்திலும் இறைவன் தான் இருந்து எல்லாரையும் இயக்கி கொண்டிருக்கிறார். அதனால யாரையும் துன்புறுத்த கூடாது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான நம்ம இடத்தையே மனிதர்களிடத்தையே இருக்க வேண்டிய ஒரு குணம். அது இல்லாம போகும்போது நாமும் அசுரர்கள் ஆகிவிடுவோம். மத்தவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா எனக்கு அதனால நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னு சொன்னா நம்ம மனித குணத்துல இருந்து கீழே இறங்கி அசுரர்கள் ஆகிட்டு இருக்கோம், அரக்கர்கள் ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். 3 அசுரர்கள் இருந்தாங்க. எப்பேற்பட்டவர்கள்? அரணம் பொருள் என்று. அவங்க கிட்ட 3 கோட்டை இருந்தது. ஒன்று பொன்னாலான கோட்டை, ஒன்று வெள்ளியினால் ஆன கோட்டை, மற்றொன்று இரும்பினால் ஆன கோட்டை. வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், வாணன் அப்படின்னு 3 அசுரர்கள் இருந்தாங்க. 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோட்டையில பறக்கும் கோட்டை, பறந்துகிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணும்போது அதுக்கு கீழே ஒரு என்டையர் கிராமம் இருக்கும். அப்படியே நசுங்கி சின்ன ஒரே சந்தோஷம் ஆயிடும். ஆஹா பாத்தியா நம்மளுடைய வலிமை எப்படி இருக்கு பார் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுதான் தங்களுடைய வலிமை. அரணம்னா கோட்டை. அந்த கோட்டை தான் தங்களுடைய வலிமை, தங்களுடைய சொத்து, நம்மள மிஞ்ச யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வத்துல இருந்தாங்க. மற்றவங்களுக்கு ரொம்ப துன்பத்தை கொடுத்துட்டு வந்தாங்க. எல்லாரும் போய் சிவபெருமான் கிட்ட முறையிட்டோன்னு, எப்பேற்பட்ட அசுரர்கள் அவர்கள்? அருள் ஒன்று இல்லாத. ஒன்றுனா இங்க சிறிதும், அருள்னா இரக்கம், இரக்கம் கொஞ்சம் கூட இல்லாத அசுரர்கள் அந்த 3 பேரும். தங்களுடைய கோட்டையே தங்களுக்கு மிகுந்த வலிமை. நம்ம எல்லாம் அப்படிதான் நினைப்போம். நம்ம ஒரு பெரிய பதவியில இருக்கும் பொழுது நம்ம அந்த பதவி தான் நம்மளுக்கு எல்லாம் நினைப்போம். நாளைக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கும் போது நம்மளால அதை தாங்கிக்கவே முடியாது. ஒரு பெரிய போஸ்ட்ல இருந்திருப்போம் ஒரு கம்பெனில, அதுல இருந்து இறங்கவே முடியாது. அதுதான் நம்மளுக்கு வலிமை, ஸ்ட்ரென்த். மீ ஆஸ் அ பர்சன் ஸ்ட்ராங் இல்லை, ஆனா அந்த பதவி, அந்த செல்வம், அந்த காரு, அந்த ரெஸ்பெக்ட், அந்த உயர்வு, இதெல்லாம் தான் நமக்கு வலிமை. இந்த நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆட்கள் கூட்டம், இதெல்லாம் இல்லாம நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். இததான் நம்ம பொருள்னு நினைக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அந்த பதவி, உயர்வு அதெல்லாம் வரும்பொழுது கர்வம் கொண்டோம் அப்படின்னு சொன்னா நாமும் அரக்கர்களே. அப்படிப்பட்ட அசுரர்கள் தங்கள் முரண் அன்று அழிய என்ன பண்ணார் சிவபெருமான்? முரண்னா அவங்களுடைய வலிமை. அந்த வலிமை அன்று அழியும்படியாக முனிந்த கோபம் கொண்டு அப்படி பார்த்தாரு. பார்த்து என்ன பண்ணாரு? அந்த கோட்டைய சுக்கு நூறாக்கிட்டார். அப்படியே எரிச்சு விட்டார். ஒண்ணுமே இல்லாதபடி செஞ்சுட்டார். பெம்மானும், அப்படிப்பட்ட பெருமானும். பெருமானும்னா யாரு? சிவபெருமான். அதனால சிவபெருமானுக்கு திரிபுராந்தகன் அப்படின்னு ஒரு நாமா உண்டு. என்ன சொல்ல வரோம்னா, இதுக்கு முந்தின பாடல்ல அன்னையை நாங்கள் சரண் புகுகிறோம், அவளே எமக்கு அரண் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த அடியவர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இந்த வையகத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டம் மாத்திரம் இல்ல,
சிவபெருமான், திருமால், பிரம்மாஜி, தேவர்கள் எல்லாரும் இந்த லிஸ்ட்ல அடக்கம். எல்லாரும் அம்பிகை கிட்ட சரண் புகுகிறோம். எல்லாரும் அவளையே வழிபட்டு வணங்கி தங்களுடைய காரியம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக, செம்மையா நடக்கணும்னு சொன்னா அவளை பற்றி கொண்டால்தான் ஆகும். நமக்கே இண்டிபெண்டா நம்ம ஆபரேட் பண்ண முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் அம்பிகை கிட்ட சரண் புகுந்து அவளை ஆராதனை பண்ணி வாழ்கிறார்கள் அப்படிங்கறதா இங்க சொல்ல வர கருத்து. அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர். கோட்டையே தங்களுக்கு பொருள், அதுவே நம்மளுடைய சொத்து அப்படின்னு நினைச்சு இரக்கமே கொஞ்சம் கூட இல்லாத அந்த அசுரர்களை அவர்களுடைய வலிமையை அன்று அழித்து, எப்படி கோபம் கொண்டு அழித்த சிவபெருமானும் முகுந்தனுமே, முகுந்தன்னா விஷ்ணு, திருமால், அவருமே சரணம் சரணம் என நின்ற நாயகி. அவங்க ரெண்டு பேரும் கூட என்ன பண்றாங்க, சிவபெருமானும் திருமாலும் கூட இவர்கள் இருவருக்கும் அன்னையின் மகிமை நன்கு தெரியும். பேர்பட்டவள் அவளுங்கிறது நல்லா தெரியும். சிவபெருமானுக்கு அவருடைய சக்தி, திருமாலுக்கு தன்னுடைய தங்கையினால் ரெண்டு பேரும் சரணம் சரணம் என நின்ற நாயகி, அப்பேற்பட்டவள். எல்லாரும் அவள்கிட்ட சரணாகதி பண்றாங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் நம்ம? ஹரிபிரம்மேந்திர சேவிதா. அம்பாள் எல்லாம் ஹரி, விஷ்ணு, பிரம்மா, இந்திராதி தேவர்கள் எல்லாரும் வழிபடக்கூடியவளான அம்பிகை. சிவ ஆராத்யா, 406வது நாமம். சிவபெருமான் அவளை ஆராதனை பண்ணார் அப்படின்னு பாக்குறோம். சரணம் சரணம் என நின்ற நாயகி, அம்பிகையே அம்மா நீயே சரணம் அப்படின்னு சிவபெருமானும் முகுந்தனும் திருமாலும் சரணம் சரணம் என சரண் புகுந்தனர். அப்படிப்பட்டவள் தன் அடியார், அவளுடைய அடியவர்கள் இருக்காங்க இல்லையா, இப்ப நம்ம சொன்ன எல்லாரும் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே. தான் ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். அம்பாள் கிட்ட யாரெல்லாம் சரணம் புகுந்தாங்களோ அவ என்னத்தை கொடுப்பா? பிறந்துட்டோம், ஒரு நாள் இறக்க போறோம். இதுக்கு நடுவுல நிறைய குதின்னு குதிக்கிறோம், என்னெல்லாமோ செய்யறோம். ஆனா நம்ம எத்தனை பொருள் ஈட்டினாலும் சரி, என்ன பதவி உயர்வு பெற்றாலும் சரி, எத்தனை மனிதர்களை சேமித்து வைத்தாலும் சரி, நம்முடைய முதுமையில நம்ம படக்கூடிய கஷ்டம், உடல் உபாதை, மன உபாதை, இது எதுவும் ஒன்னும் நம்மள காப்பாத்திக்கக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக தான் நாம இருக்கும். இது நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கின்ற உண்மை. இறப்பு என்ற ஒன்றை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். அதுலயும் ஒன்னும் நமக்கு சாய்ஸ் கிடையாது. சரி, பிறந்துட்டோம், ஆனா இனிமே இந்த வையகத்துல பிறவாமல் இருக்கணும். வாழும் பொழுதும் அமைதியோடும் ஆனந்தத்தோடும் ஜீவன் முக்தர்களாக நம்ம வாழணும்னு சொன்னா அம்பிகையை சரண் புக வேண்டும். அவள் ஒத்திக்குதான் இந்த மரணம் பிறவி இந்த ரெண்டுத்தையும் காலி பண்ற, நமக்கு நாசம் பண்ற சக்தி படைத்தவளாக அன்னை மட்டுமே இருக்கிறாள். இந்த வையகத்தை, இந்த உலகத்துல மரணம் பிறவி இரண்டும் எய்தார். இந்த இரண்டையும் அவர்கள் அடைய மாட்டார்கள். இனி பிறக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்காது. நிறைய நாமாக்கள் பார்க்கிறோம். ஜன்ம மிருத்யு ஜரா தப்த ஜன விஸ்ராந்தி தாயினி. ஜனங்களுக்கு விஸ்ராந்தியை கொடுக்கக்கூடிய, ரெஸ்ட் கொடுக்கக்கூடியவ யாரு? இதுல இருந்து சைக்கிள் ஆஃப் ஜன்மா, பிறவி, மிருத்யு, ஜரா, பயங்கரமான கஷ்டம், ஓல்டேஜ், தப்த, அதெல்லாம் தவிக்கக்கூடிய ஜனங்களுக்கு, எரிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்களுக்கு விஸ்ராந்தியை கொடுக்கக்கூடியவள். பவாரண்ய குட்டாரிகா. குட்டாரி, கோடாரின்னு சொல்றோம் இல்லையா, அது குட்டாரிகா. எப்படிப்பட்ட குட்டாரிகா? பவன சம்சாரம், இந்த சம்சார சாகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சாகரம்னு சொல்றோம் இல்லையா, இந்த பவா அரண்யம்ங்கிற பயங்கரமான காடு, அடர்ந்த காட்டுல நம்மளுடைய பவ ஆரண்யத்தை நாசம் செய்யக்கூடிய கோடாரியாக அம்பாளே இருக்கிறாள். பவ நாசினி, சம்சாரத்தை நாசம் செய்யக்கூடியவள். பவ ரோகக்னி, பவ அப்படிங்கிற பவம்னா சம்சாரம்னு அர்த்தம். பவங்கிற அந்த நோயை தீர்க்கக்கூடியவள், அக்னியால் அழிக்கக்கூடியவள். மிருத்யு மதனி, டெத்தை இல்லாம நாசம் பண்ணக்கூடியவள். மிருத்யு தாரு குட்டாரிகா, குட்டாரிகா. மிருத்யு தாருனா, மிருத்யுனா மரணம், மரணம் என்கின்ற மரத்தை அழிக்கக்கூடிய கோடாரியாக அவளே இருக்கிறாள். இப்படி எத்தனையோ நாமாக்கள் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்திலையும் பார்க்கிறோம். ஆகையினால இந்த பாட்டுல பார்த்தோம்னா, தங்களுடைய கோட்டையே தங்களுக்கு வலிமை என்று இருந்த 3 அரக்கர்கள், வித்யுன்மாலி, தாரகாக்ஷன், பாணன் அப்படிங்கிற 3 அரக்கர்கள் பொருளையே வலிமை என்று நினைச்சிட்டு இருந்தாங்க. இரக்க குணம் கொஞ்சமும் இல்லாம இருந்தாங்க.
அப்பேற்பட்ட அரக்கர்களுடைய வலிமையை அழித்தார் சிவபெருமான். திரிபுராந்தகனாக சிவபெருமான் அழித்தார். திருமாலும் சிவபெருமானும் சரணம் சரணம் என்று அம்பிகையே சரண் புகுந்து வாழ்கின்றனர். அவங்களுடைய காரியம் நல்லபடியா நடக்கணும்னா பிரம்மாதி தேவர்கள் அம்பாளின் சகாயத்தோடைய தங்களுடைய காரியங்களை செய்யறாங்க. ஆபரேட் பண்றது எல்லாம் அம்பாள் தான். அவங்க மூலமா எல்லா காரியத்தையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட நாயகி என்ன பண்றா? தன்னுடைய அடியவர்களுக்கு மரணம் பிறவி 2 அவஸ்தைகளையும் போக்கி அருள் பாலிக்கிறாள். அப்படிப்பட்ட அன்னையை நாம் சரண் புக வேண்டும் அப்படிங்கறதா இந்த பாடல். இன்னொரு முறை பாராயணம் பண்ணலாம். அரணம் பொருள் என்று அருள் ஒன்று இல்லாத அசுரர் தங்கள் முரணன்று அழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன்னடியார் மரணம் பிறவி 2 மெய்தார் இந்த வையகத்தே. ஓம் சர்வம் ஸ்ரீ ஜெகதம்பார்ப்பணமஸ்து.